மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆன்லைனில் பதிவு செய்கிறது இன்னையிலேருந்து ஆரம்பமாகுது. அடுத்த மாதத்துலேருந்து வீடு வீடாக வந்து என்ன செய்வாங்க, கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வந்து அரசியல் சட்ட பிரகாரம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து எடுத்து ஆகணும். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு தடவை இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இது வந்து அந்த எஸ்ஐஆர் மாதிரியோ அல்லது வாக்காளர் மாதிரியோ விஷயம் வெறும் இன்ஃபர்மேஷன் தகவல் எடுக்கிறது மட்டும்தான். இது பெரிய பாதிக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. எவ்வளோ பேர் நாட்டில் இருக்கிறாங்க, முஸ்லீம் எவ்வளோ, இந்தி எவ்வளோ, ஒவ்வொரு ஜாதி வாரியாக எல்லாம் தகவலும் பல விஷயங்களை எடுப்பதற்காக வேண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது வந்து 2011க்கு பிறகு 21 நடத்தி இருக்கணும். 2011 நடத்தினாங்க. 2021 வந்து நடத்தி இருக்கணும். இந்த கொரோனா இதெல்லாம் காரணம் காட்டி அப்போ நடத்தாமல் விட்டுட்டாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, 26 நடத்த போகிறாங்க. 5 வருஷம் தள்ளி 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்த வேண்டியதை 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடத்துகிறாங்க. அப்போது மக்கள் தொகை வந்து 121 கோடி பேர் இருந்தாங்க. 2011 எடுக்கும்போது 121 இருந்தாங்க. இப்போ 150 இருக்கலாம். அது உத்தேசம்தான், கணக்கு எடுத்தால் தான் துல்லியமாக தெரியும். அந்த மாதிரியான கணக்கெடுப்பு நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் வந்து அன்றைய கணக்கெடுப்பில் வந்து 7,21,00,000 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு ஜனத்தொகை, அதாவது 2011 கணக்கு பிரகாரம் 7,21,00,000 இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் 9 கோடிக்கு மேலே என்ன செய்யும் தமிழ்நாடு மக்கள் தொகை அதிகமாக இருப்பார்கள், அது தனி விஷயம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இது எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இன்னையில் இருந்து, அதாவது 17ஆம் தேதியில் இருந்து இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், இந்த 15 நாளைக்கு, இந்த 15 நாளைக்கு வந்து ஆன்லைனில் நீங்களே என்ன செய்யலாம்னா அதில் புக் பண்ணிடலாம். ஆன்லைனில் அவங்க ஒரு இது அதிகாரப்பூர்வமான, அதாவது அதிகாரப்பூர்வமான என்னென்னா எஸ்இ இங்கிலீஷ் டாட், அப்புறம் census.gov.in இந்த வெப்சைட்டில் லிங்கை கூட இதில் எழுத்தில் போட்டு விட்ருவோம் நம்ம பேஜில். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போன உடனே நீங்கள் பதிவு செய்யணும். உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கணும். ஃபோன் நம்பரை கொடுத்தவுடனே உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி உடனே வரும். அந்த ஓடிபி வந்தவுடனே அதை போட்டு லாகின் பண்ணணும். இப்போ எல்லோரும் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல போனவுடனே ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயும் போகலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ செல்ஃபோனில் இருந்து கூட இந்த சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்தா பண்ணணும். ஃபோன் நம்பர் கொடுத்தவொடனே அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை போட்டு உள்ளே போகணும், லாகின் பண்ணவுடனே அந்த ஃபார்மை உள்ள ஃபுல்லாக விவரங்கள்லாம் இருக்கும். அதில் என்ன செய்யலான்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் இது பதிவு செய்ய வேண்டியதில்லை. குடும்பத்துக்கு ஒரு ஆள் பண்ணால் போதும். குடும்ப தலைவர் பண்ணுவார். மனைவி, மக்கள் ஒவ்வொருத்தரும் போய் தனித்தனி ஃபார்ம் இது கிடையாது. ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து தான் ஒரு ஃபார்மாக தான் என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ இவர் என்ன செய்வார், இவர் குடும்ப தலைவராக இருந்தார்னு சொன்னால் இவர் தன்னை பற்றின விவரங்கள், தன்னுடைய வயசு, மற்ற விஷயம் அதிலே விவரங்கள்லாம் இருக்குன்னு, பெரிய கஷ்டம் கிடையாது. ஃபார்மில் என்ன இருக்கேன், பிறந்த தேதின்னு இருக்கேன், ஊர்னு இருக்கேன், வயசுன்னு இருக்கேன், அந்த விவரங்கள்லாம் அதில் இருக்கிறத அப்படி ஃபுல் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். அதோட மேலும் உறுப்பினர்கள் இருக்கும்போது என்ன செய்யணும், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் கண்ட்ரோலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் சேர்த்து இதில் 10 பேரோ 20 பேரோ 5 பேரோ எவ்வளோ குடும்பத்தில் இருக்கிறோம் அதை பூரா நீங்கள் என்ன செய்யலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஒரு குடும்பங்கிறதுக்கு என்ன கணக்கு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சமையல் அறை தான் வச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டிலேயே வந்து அண்ணன் தம்பி குடும்பம் 4-5 குடும்பம் இருந்து ஒரே சமையல் பண்ணாங்கன்னா ஒரு குடும்பம் தான் அது. மொத்தமாக உள்ள ஒரு ஆள் குடும்ப தலைவராக போட்டு 5 குடும்பம் அது ஒரு லிஸ்ட்டில் வரணுமா. அந்த குடும்பம்ங்கிறதுல வந்து தனித்தனி கிச்சன் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த சிலிண்டரை வச்சு கணக்கெடுப்பாங்க. தனித்தனி கேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு குடும்பம் இல்லை 2 குடும்பம்னு வந்துடும். அப்போ அவர் தனியாக என்ன செய்யணும், அவர் தனியாக பண்ணணும். அண்ணன் தனியாக பண்ணிக்கிறேன்னு, தம்பி அண்ணன் வந்து அவருடைய மனைவி மக்களை பண்ணிக்கிறேன்னு, தம்பிக்கு யாரும் அப்படி பண்ணிக்கிறேன். அண்ணன் தம்பி ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் ஒரே சமையலாக இருக்குன்னு சொன்னால் ஒருத்தரை தலைவராக, மூத்தவரே பாப்பாவையே தலைவராக போட்டு எல்லாரையுமே அதில் என்ன செய்யலாம், சேர்த்துடலாம். எல்லா வரத்தையும் கொடுத்துட வேண்டியது. அதுபோக என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த பதிவு செய்யும்போது எந்த ஒரு ஆவணங்கள்லாம் கொடுக்க தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்கிறது தானே. ஆதார் கூட நீங்கள் விரும்பினால் ஆதார் எண்ணை குறிப்பிடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டால், கல்வியை பற்றி கேட்பாங்க. உங்கள் பேரை போட்டோன்னே என்ன படிச்சிருக்கீங்க அதை சொல்லணும். வேலை வாய்ப்பு, என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் தாய்மொழி என்ன, அதில் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். அதில் இருக்கும் தாய்மொழின்னு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் டிக் பண்ணி விட வேண்டாம். கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்பாங்க. அது கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு கேட்க மாட்டேன், நீங்கள் தான் குடும்ப தலைவராக இருக்கிறல. உங்கள் மகனை சேர்க்கும்போது கேட்பாங்க, உங்கள் மகளை சேர்க்கும்போது கேட்பாங்க. அந்த குடும்ப உறுப்பினரை சேர்க்கும் பொழுது அவங்களுடைய திருமண நிலை இதெல்லாம் கேட்டணும். அதே மாதிரி வீட்டுடைய சம்மந்தமாக கேட்பாங்க, நீங்கள் சொந்த வீடா, இதெல்லாம் எடுப்பதன் மூலமாக பல விஷயங்கள் அரசாங்கத்துக்கு தெரியும்.
வீடு சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர், அந்த மாதிரி விவரங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதில் டீட்டெயிலாம் இருக்கும். அதான் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இது மக்கள் தொகை கணக்கில் உள்ளவங்க இது ரகசியமாக வச்சுக்கணுமே தவிர இந்த ஆவணங்களை வருமான வரித்துறை இவங்க யாருக்குமே அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுக்கவும் கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வீட்டுடைய வகை, சொந்த வீடா வாடகை வீடா, குடிநீர் வசதி இருக்குதா, அதில் இருக்கும் வருமானம். குடிநீர் இணைப்பு குழாய் இருக்குதா, இருக்குது. கழிப்பறை இருக்குதா, கழிப்பறை உள்ள வீடு இருக்கலாம், கழிப்பறை இல்லாத வீடு இருக்கலாம். கழிப்பறை இருக்குன்னா இருக்குது. வாகனங்கள் இருக்குன்னா என்ன வாகனம் இருக்குது, 2 வீலரு, சைக்கிள், பைக்கு என்ன இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணும், குறிப்பிடணும். அது மாதிரி மொபைல் இருக்குதான்னா என்னென்ன மொபைல் இருக்குது அதெல்லாம் குறிச்சிடணும். இந்த மாதிரி விஷயங்களை போட்டுடணும். அதுக்கடுத்து சாதிய மத அடிப்படையிலான விவரமும் கேட்பாங்க. மதம்னு கேட்டிருப்பாங்க, இஸ்லாம்னு கொடுத்துருங்க. அந்த ஃபார்ம்லையே மதம்னு போட்டிருப்பாங்க, இஸ்லாம்னு கொடுத்துருப்பான், சாதின்னு கொடுத்துருப்பாங்க. சாதின்றவுடனே என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் முஸ்லீமில் உள்ளதில் போய் அந்த சாதின்னு போட்டிகள்னு சொன்னால் அதில் எந்த பேரில் இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குதோ, அந்த பிசிஎம்ங்கிறாங்கல்ல, பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்னு, அந்த பிசிஎம் லிஸ்ட் அதிலே வரும். நீங்கள் அதில் ஒன்று டிக் பண்ணிங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பொது பிரிவுன்னு ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. அந்த பிரிவு அதில் போனால் அந்த படிவத்தில் எல்லாமே இருக்கும். லெப்பைன்னு போட்டிருப்பாங்க, ராவுத்தர்னு போட்டிருப்பாங்க, மரைக்கையார் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ராவுத்தர் அன்சார்னு போட்டிருப்பாங்க, தக்கனின்னு போட்டிருப்பாங்க, மாப்பிள்ளான்னு போட்டிருப்பாங்க, செய்யது ஷேக், இதெல்லாம் இந்த பேர்லாம் இருக்கும். இந்த பேர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய முஸ்லீம்களில் பிற்பட்ட சமுதாயம் அப்படின்னு நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்குரியதை டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பண்ணுற குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒன்று தான் வந்துடும். ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த சாதி எல்லாத்துக்கும் ஒன்று தானே, ஆளுக்கு பண்ண தேவையில்லை, டிக் பண்ணி விட்டுற வேண்டியது. அல்லது இதெல்லாம் நம்ம இல்லை பொது பிரிவுன்னு நினச்சிங்கன்னா பொதுன்றதில் இருக்குது. அதில் குறிப்பிட்டீங்கன்னா நீங்கள் முஸ்லீமில் முற்பட்ட சாதியில் உள்ள ஆளுக்கு அவங்க சாதின்னு தானே கணக்கு எடுக்கிறாங்க, அப்படி ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆனால் இடஒதுக்கீடுலாம் கிடைப்பதற்கு தகுந்தவாறு நீங்கள் என்ன செய்யணும், அதை செஞ்சிடணும். இதெல்லாம் செஞ்சு சப்மிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் மெசேஜ் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீர்ல, அதுக்கு அங்கனக்குள்ளே ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதில் உங்களுக்கு நம்பர் தருவாங்க. உங்களுடைய நம்பர் 7003 உதாரணமாக அப்படி நம்பர் வந்துச்சுன்னா அதை குறித்து வச்சுக்கிறங்க. இந்த நம்பர் தான் அதை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் வீடு வீடாக வருவாங்க. வீடு வீடாக கணக்கெடுக்க வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த நம்பர் சொன்னால் போதும், போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த விவரங்கள்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை, ஆன்லைனில் பண்ணி வச்சு இந்த நம்பரு அப்போ எஸ்எம்எஸ்லாம் அனுப்புகிறான்ல, அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் நேரடியாக கணக்கெடுக்க வரும்போது என்ன செய்யணும், இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் பண்ணிட்டு வந்தாருங்க நம்பர்னோன்னா அவன் அதில் எடுத்துக்கிடுவான், ஆடாயிக்கிறோம். அந்த மாதிரி செஞ்சிடலாம், நேரம் மிச்சமாகும். இல்லைன்னா வாசலை உட்கார வச்சு வண்டி போட்டு கொடுத்து 1 மணி நேரம் இழுத்து கேள்வி கேட்டு அதை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த 15 நாள் தந்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான், நேரம் கேட்டாலும் இந்த விவரத்தெல்லாம் எடுத்துக்கிடுவான். அது டைம் ஆகும். நீங்கள் ஊரில் இருப்பீங்க, இல்லாமல் இருப்பீங்க, விவரம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதெல்லாம் நீங்களே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தால் கூட என்ன செய்யலாம், படிக்காத பொம்பளை இருந்தால் கூட எங்கள் நம்பர் இதாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுக்காது. உங்களுக்கு அது எஸ்எம்எஸ்ஸில் வந்திருக்கும்ல, அந்த நம்பரை சொன்னோன்னு என்ன செய்வான், கணக்கு எடுக்க வருவானா 7003 குறிச்சிட்டு போயிடும். அதில் அந்த வரலாம் ஆடாயிக்கணும். அப்போ மக்கள் தொகையில் வந்துடும். இதில் என்ன தெரியும்னு கேட்டால், அதாவது முஸ்லீமில் சொந்த வீடு உள்ளவங்க எத்தனை பேர், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர், கேஸ் வச்சுக்கிறவங்க எத்தனை பேர், அந்த விவரங்கள்லாம் அடிப்படை வசதி உள்ளவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சமுதாயம் எவ்வளோக்கு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறாங்க. சில விஷயங்களை இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்லாம் கட்டாயம். இதை கேட்குறாங்க. அவங்க 5 கார் இருந்தால் நீங்கள் கார் இல்லைன்னு கூட சொன்னால் ஒன்று குற்றம் வராது. அதாவது அந்த விவரம் கேட்டிருக்கிறான், இது ஏன் போட்டு சொல்லிக்கணும்னு நினச்சிடலாம் அப்படியும் செய்வாங்க சில ஆளுக்கு. அவங்க இது கம்பல்சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எது நீங்களாக யோசிச்சு எதை நம்ம சொல்லலாம், எதை நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிற நீங்கள் யோசித்து பார்த்து அந்த மாதிரி அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி இன்னையிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யலாம், ப்ரௌசிங் சென்டரில் போய் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் வீடு இதோடைய வரும்போது உங்களுக்கு லேசாக போயிடும். ஆகஸ்ட் மாதம் வீடு விட வருவான்ல, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த நம்பரை கொடுப்பதோடு வேலை முடிஞ்சு போயிடும். இல்லைன்னு சொன்னால் என்னவாகும்னு கேட்டால், அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வரும்போது விவரம் சொல்கிறக்கு ஆள் இருக்கணும், வீட்டில் இல்லை வெளியே போயிட்டாங்கம்மாங்க, இன்னொரு நாளைக்கு வர்றாமா, அப்படி அது இழுத்துக்கிட்டே போகும். நமக்கு டைம் எடுக்கும். அதனால தான் அந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதத்தில் ஆகஸ்ட் 1 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நேரடியாக வருவாங்க, வீடுகள் தோறும் வருவாங்க. இந்த ஏற்கனவே பதிவு செஞ்சாலும் வருவாங்க, ஆன்லைனில் பதிவு செஞ்ச வீட்டுக்கும் வருவாங்க, பதிவு செய்யாத வீட்டுக்கும் வருவாங்க. இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், பதிவு செஞ்சுக்கிறது. நம்முடைய மக்கள் தொகை எவ்வளவுங்க, நம்ம மக்கள் தொகை இதில் தெரியும். இதில் என்னென்னு கேட்டால், முந்தி ஜாதி இல்லாமல் தான் எடுப்பாங்க.
ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இல்லாமல் தான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஜாதியும் சேர்த்துருக்குறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு இருக்குல்ல, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் இடஒதுக்கீடு கேட்குறான். ஒவ்வொருத்தன் 30 40ன்னு கேட்டுருக்குறாங்க. அவன் 3% கூட இல்லை, அவன் 30% கொடுன்னு கேட்குறான். அதெல்லாம் கூட இதில் தெரிஞ்சு போயிடும். இந்த கணக்கெடுப்புக்கு பிறகு ஒவ்வொரு ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன செஞ்சிடறேன் அதில் தெரிஞ்சு போயிடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.